உங்களுடைய நடிப்பை பாராட்டிய பாலச்சந்தரை எப்போ முதல்ல நேரா சந்திச்சீங்க? நான் அதுக்கப்புறம் சந்திச்சிருக்கேன் சார். ஆஃபீஸில் சந்திச்சிருக்கேன். ஷூட்டிங் அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை வீட்டுக்கு வீடு லூட்டின்னு ஒரு சீரியல் ஒன்று ஆரம்பிக்கும் போது லொக்கேஷனுக்கு வந்திருந்தார். அப்போ போய் சார் நான் உங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்கள் டைரக்ஷனில் உங்கள் கூட ஒரு பண்ணணும் சார் அப்படின்னு. அப்போ வந்து அது நீ வந்து திடீர்னு இந்த வாரம் கொடைக்கானலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துற. அந்த வாரம் நான் கொடைக்கானல் சொல்லியிருக்கேன் சார். அப்புறம் திடீர்னு பார்த்தா மலேசியா போயிடுறேன். உன்னை வச்சு நான் எப்படி எடுப்பேன்? எனக்கு டேட்டு கொடுத்தா சார் இல்லை சார் நான் மாதத்தில் ஒரு வாரம் 10 நாள் போவேன் சார். போனால் ஒரு 5-6 எபிசோட்ஸ் முடிச்சுட்டு வந்துடும். அதுக்கு அப்படியா? அப்போ சரி நான் போவேன். அதை மட்டும் சொல்லிவிட்டு அது ரொம்ப அவரும் இதாக பேசுவார். அப்போது நான் அந்த கேரக்டர் பண்ணும்போது சின்ன பாப்பா பெரிய பாப்பாங்கிற சீரியல் போயிட்டுருக்கு. அப்போ சொல்கிறார் அதில் நீ பண்ணுற காமெடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இது சட்டில் காமெடி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி பற்றின ஒரு காமெடி. அது நானும் ரவி ராகவேந்திர சாரும் அண்ணன் தம்பி. ஆமாம். அது நிறைய ஒரு 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 நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க ஒரு பெரிய பில்டிங், நிறைய ஃபேமிலிஸ் இருக்க மாதிரி வழக்கமான ஒரு கான்செப்ட், பாரதி விலாஸ் மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்க சார். அதில் ஹியூமர் தான் ஃபுல்லாக. அப்போது வந்து சொன்னார், அப்போது இதில் கொஞ்சம் இப்படி படிக்கும். அப்போ நம்ம நடிக்கிறதெல்லாம் கூட அவர் பார்த்துருக்காரு. அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டை பற்றியும் அவர் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறாரு. இப்போது கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இப்போ என்ன போயிட்டுருக்கு, இதெல்லாம் நமக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் சார் நமக்கு லேர்னிங் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அதுதான் நமக்கு அவர் வந்து நமக்கு இது சொல்கிறாரு அது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போதில் அப்டேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. நான் அது அவரை பார்த்து நான் அது ரொம்ப அது கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்ட கற்றுக்கிற மாதிரி அவர்கிட்ட அது அப்டேஷன் கற்றுக்கிட்டேன் சார்.